இன்றைக்கி ரஜினிகாந்த் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். நான் 2000 காலகட்டத்திலலாம் அரசியலுக்கு வந்தேன்னா 100% வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஆனால் உண்மை நேரம் இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுக்கு தெரியாது தானே. 20 வருஷம் முன்னாடி வந்தால் என்ன தெரியும்? பேட்டி கொடுக்குறப்போ ஆளுக்கால் சீமா மாதிரி அடிச்சு விட வேண்டியதான். 2004 திமுக கூட்டணியில் பாமக இருந்துச்சு. திமுக கூட்டணி ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு ரஜினிகாந்த். ஆனால் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி, தமிழ்நாட்டில் 6 தொகுதி, மொத்தம் 7 தொகுதி போட்டுடுச்சு. 7 தொகுதி பாமக தோக்கணுண்டு பிரச்சாரம் பண்ணது. பிரச்சாரம்னா உச்சக்கட்ட பிரச்சாரம். அவங்க உள்ள ரசிகர் மன்றத்தெல்லாம் மூளைக்கு மூளை இருந்து பிரச்சாரம் பண்ண சொன்னார். பாமக வரலாற்றிலே, பாமகவோட தேர்தல் வரலாற்றிலே 100க்கு 100 ஸ்ட்ரைக் அடித்தது அந்த தேர்தலில் தான். 7 தொகுதியில் போட்டியிட்ட பாமக 7 தொகுதியிலும் ஜெயிச்சிச்சு ரஜினி எதிர்த்து. ரஜினி அங்கேயே தொட்டு போயிட்டாங்க. ரஜினிக்கு யார் மணி கட்டுவா, இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவா, இவனோட அகங்கார பேச்சுக்கு யார் மணி கட்டுவான்னுங்கிறப்ப அன்னைக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் ரஜினிக்கு மணி கட்டினார். ரஜினியை ஓட விட்டார், ரஜினியை விரட்டினார். ரஜினி ஒன்றும் கிடையாது, டம்மி பீஸ்ன்னு நிறுவனார். ஓகேங்களா?